உணவு உண்பதற்கென்று ஒரு விதி இருக்கிறது. பசித்த பின் புசிக்க வேண்டும். கலாச்சார சீர்கேட்டால் இரவில் போய் உணவு சாப்பிடுவது என்பது பேஷனாகவே மாறிவிட்டது. இப்படி நேரம் கட்ட நேரத்தில் நடு நிசியில் நீங்கள் உணவு எடுத்துக் கொள்வதால் உங்களுடைய உடம்புதான் பாதிக்கப்படும். நீங்கள் அசைவம் சாப்பிடுங்கள், தவறில்லை. சைவம் சாப்பிடுங்கள், தவறில்லை. ஆனால் இவை எல்லாம் நேரத்திற்கு சாப்பிடுங்கள். வணக்கம், நான் உங்கள் அல்மா சித்தா வேலாயுதம் பேசுகிறேன். யாருக்கெல்லாம் நோய் வர வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ, நோயோடுதான் நான் வாழ வேண்டும் என்று தீர்மானித்துக் கொள்கிறீர்களோ, இவர்களெல்லாம், அதாவது எனக்கு மாரடைப்பு வர வேண்டும், எனக்கு இரத்த கொதிப்பு வர வேண்டும், எனக்கு தூக்கமின்மை வர வேண்டும், எனக்கு சர்க்கரை வியாதி வர வேண்டும், எனக்கு செரிமான கோளாறு வர வேண்டும், எனக்கு கண்டிப்பாக மலச்சிக்கல் வந்தே தீர வேண்டும் என்று நினைப்பவர்கள் எல்லாம் கண்ட நேரத்தில் கண்டதையும் சாப்பிடுங்கள். எந்த பிரச்சனையும் இல்லை. எங்களுக்கு உணவு உண்பதற்கென்று ஒரு விதி இருக்கிறது. பசித்த பின் புசிக்க வேண்டும். சூரிய மறைவுக்கு பிறகு சூரிய ஒளி மாலை மறைந்து விட்டால் அதற்கு உணவு எடுத்துக் கொள்வது உலக சீவராசிகளில் மனிதனை தவிர யாரும் இல்லை. ஆனால் நாம் இன்றைக்கு கலாச்சார சீர்கேட்டால் இரவில் போய் உணவு சாப்பிடுவது என்பது ஒரு நிகழ்வாகவே பேஷனாகவே மாறிவிட்டது. எங்களுக்கு ஒன்றும் இல்லை, நாங்கள் சொல்ல வந்ததை சொல்லிவிடுகிறோம். இப்படி நேரம் கட்ட நேரத்தில் நடு நிசியில் நீங்கள் உணவு எடுத்துக் கொள்வதால் உங்களுடைய உடம்புதான் பாதிக்கப்படும். இன்றைக்கு பெற்றோர்கள் சொன்னாலும் நீங்கள் கேட்பதற்கு தயாராக இல்லை. ஏன்? நான் ஒரு தடவை சொன்னால் என் பேச்சை நானே கேட்பதில்லை, ஒரு முறைதான் கேட்பேன் என்று சொல்லுவது போல உங்கள் பேச்சையும் நீங்கள் கேட்பதில்லை. ஒரு 12 மணிக்கு 1 மணிக்கெல்லாம் போய் உணவகங்கள் திறந்திருக்கிறது. நான் வெளியூர் பயணங்களில் போய்விட்டு வரும் பொழுது வாகனங்கள் அங்கே, அதுவும் அசைவ கடைகளாக பார்த்து நிற்கிறார்கள். என்னுடைய அன்பிற்குரிய சொந்தங்களே, உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அசைவம் சாப்பிடுங்கள், தவறில்லை. சைவம் சாப்பிடுங்கள், தவறில்லை. ஆனால் இவை எல்லாம் நேரத்திற்கு சாப்பிடுங்கள். இரவு 8 மணிக்குள் உங்களுடைய இரவு உணவை முடித்துக் கொள்ளுங்கள். நடுநிசியில் போய் சாப்பிடுவதால் உங்களுடைய செரிமான மண்டலம் பாதிக்கப்படுகிறது. அதன் மூலமாக உங்களுடைய ஈரல் கெட்டு போகிறது, ஃபேட்டி லிவர் வருகிறது, சிறுநீரகம் கெட்டு போகிறது. மண்ணை தின்னாலும் தெரிக்கும் வயது என்று நினைத்து எதை வேண்டுமானாலும் இந்த வயதில் தின்ன முடியும், திரும்பவும் பசி எடுக்கும். ஆனால் 30 வயதை கடந்து விட்டால், அது 40 வயதை கடந்து விட்டால் எல்லா நோய்களும் வந்துவிடும். நீங்கள் கண்டிப்பாக 70 ஆண்டுகள் 80 ஆண்டுகள் வாழ்வீர்கள். ஆனால் கடைசி வரை மருந்து மாத்திரைகளோடு வாழ்வீர்கள். அதில் எந்த மாற்றமும் இல்லை. இதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆயுள் பெருகி இருக்கிறது. இறைவன் உங்களுக்கு ஆயுளை கொடுத்திருக்கிறான். ஆனால் ஆயுள் முழுக்க ஆரோக்கியம் என்று வாழ வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் எந்த நேரத்துக்கு வேண்டுமானாலும் சாப்பிட்டுக் கொள்ளுங்கள். இல்லை என்றால் நேரத்திற்கு, காலை, மதியம், இரவு, இந்த 3 வேளையும் நேரத்திற்கு பசி எடுக்கும்போது சாப்பிட்டு பழகுங்கள். நோயின்றி வாழுங்கள். நன்றி, வணக்கம்.